ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கௌசி பவி விலாக்ஸ். இப்போ நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். ரெடி ஆகியாச்சு. இனி கல்யாணத்துக்கு போகலாம். இப்போ கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னா பரிசம் போடுறாங்க. அந்த சீட்டை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப எடுக்க முடியல, கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். பட் சாப்பாடெல்லாம் கவர் பண்ண தெரிஞ்ச எனக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கவர் பண்ண தெரியல. ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. அக்கா என்னக்கா பண்ற? யாருக்கு அனுப்பிச்சுடுற? இல்லை யாருக்கு அனுப்பிச்சுடுற? இப்போ பரியன் தான் பேசுகிறாங்க. பரியம் பேசுகிறது அப்படின்னு வெத்தலை மடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு தனியாக வச்சுருவாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க பொண்ணு வீட்டு ஆளுங்களை தனியாக உட்காந்துக்குவாங்க. பொண்ணுக்கு இவ்வளோன்னு விலை பேசி அவங்க வெத்தலை மடித்து கொடுப்பாங்க. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 201 அப்படிம்பாங்க. இப்போ எங்களுக்கு இங்கே என்ன பேசுனாங்க அப்படின்னா, எங்கே வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, பொண்ணு கேட்க வந்தோம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்புறம் அவங்களோட குலம் கோத்திரம் அந்த மாதிரி எல்லாமே சொல்லி இவ்வளோ கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க, வரதட்சணை மாதிரி. அதாவது இப்படி கேட்டு கடைசி ஒரு 555க்கு பொண்ணை விலை பேசி முடிச்சாச்சு. இதாங்க பரியம் பேசுறது. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அது ஃபுல்லாக அவங்க பேசுகிற வாய்ஸ்லாம் கேட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னால் அந்த கூட்டத்தில் என்னால் அவங்க பேசுறது எனக்கு தெளிவாக எடுக்க தெரியல. மாமா எங்க இவர் அவரு அந்த வேலை சட்டக்காரர் மாமா. இவர் யாருவே மாட்டாரு. அவரு சித்தப்பா. ஓ சரி சரி. எங்களுக்கு மாமா அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. பெரிய தலையில் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. நம்ம போலவா தாத்தாடி போலவா?